ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அப்டேட் தான். ஸோ இந்த வீக்குக்கு மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம சார்ட்ஸில் தெரிய பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வீக் நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் அவுட் பேங்க் நிஃப்டி அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் போன வீக்கு மிட் வீக்கில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ வேறு எக்ஸ்பெக்டிங் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன். பட் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்றது தான் பதில். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போது பேங்க் நிஃப்டி பிக் சைட்வேஸ் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த சைட்வேஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தால் மட்டுமே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக 52,400 லெவலில் ரீட்ரேஸ் பண்ணிச்சு அப்படின்னா வி கேன் கோ ஃபார் பை. டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு 54,400. அப்படி இல்லைனா இப்போ மார்க்கெட் அந்தரத்தை தொங்கிட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து வந்துட்டு அப் சைடில் ஒரு 900 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து கீழே வராதுன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவசரப்படாதீங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டீங்க பண்ணால் லாஸ் ஆகிடும். கரெக்டாக ஆல் டைம் இந்த ஹையில் போய் பை பண்ணுறது, இந்த ஹையில் செல் பண்ணுறது இதெல்லாம் முட்டாள்தனம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி வெயிட் பண்ணுங்கள் அன்டில் 52,400 ரீச் ஆகாத வரைக்கும். ரீச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கிற ரிஜெக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்துட்டு அடுத்த ட்ரேடை வந்துட்டு இது பண்ணுவோம். பை சைட் போகலாமா, இல்லை ரிஜெக்ஷன்ஸ் இல்லாமல் அகைன் இதையும் பிரேக் ஆகிட்டு திரும்பி மார்க்கெட் கீழே வரப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவசரப்படாதீங்க. ஓகே, அண்ட் கமிங் டு நிஃப்டி போன வீக் நான் கொடுத்த லெவல்ஸ் வந்து இந்த லெவல் தான் கொடுத்துருந்தேன். அந்த ஜோன்ஸ் பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வைக்கணும் வீக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். க்ளோசிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இருந்தாலும் க்ளோசிங் நல்லா வந்தாலும் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டோட நெக்லைன் லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா ரெண்டு ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல இருக்குது. ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரலாம், இங்கேருந்து அகைன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் கொடுத்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹை ப்ராபபிலிட்டி நான் சொல்ல மாட்டேன், ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னொரு ப்ராபபிலிட்டி என்னென்னா இப்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆச்சுல, இது பிரேக் ஆச்சுல, இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்னா இந்த லெவல் வரைக்கும் ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் நிஃப்டியில். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரேட் லாஸில் இருக்கும். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆல் டைம் ஹை ரீச் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் பிடிச்சிடலாம். இப்போது லாஸ் பண்ணது வெறும் எத்தனை பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட் தான் இருக்கும். 2000 பாயிண்ட் பிடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஸோ ஸ்டில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த செல் ஆஃபில் எக்ஸாக்டாக பை சொன்னேன். இந்த இடத்துல கரெக்டாக மார்க்கெட் பை தான் ஆச்சு. இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைட்வேஸ் ஜோன்லேயும் மார்க்கெட் கீழே வரும்போது பேனிக் ஆக வேண்டாம், பை ஆகும் சொன்னால் இதேமாதிரி பை தான் ஆச்சு. இந்த இடத்துலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் நான் 3 டைம் இந்த வருஷத்தில் ப்ரெடிக்ஷன் கொடுத்து கரெக்டாக தான் போயிருக்கு. இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் தான் மிஸ். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம எப்படி அகைன் அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக அடுத்த ட்ரேட் எடுக்க போகிறோன்றது தான் மேட்ரு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 24,300 லெவலில் மார்க் பண்ணிங்க. ஸோ 24,300 லெவலில் என்ட்ரி இருக்குது. ஸோ பி ரெடி. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது தான், அவசரம் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கிடையாது. ஓகே, நான் இன்ட்ராடே ட்ரேடர் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரிலையன்ஸ் ஒரு அப்டேட் பார்த்துலாம். ரிலையன்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். ரிலையன்ஸ் வந்துட்டு பையிங்க்கு வந்துட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் ஹோப்ஃபுல்லி மார்க்கெட் நல்ல சப்போர்ட்டில் தான் நின்றுட்டு இருக்கு. மந்த்லி கெயின் ஆல்மோஸ்ட் வந்து 1.5% கெயின் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறது நல்ல ஒரு டிசிஷன். ஸோ இன்னும் நீங்கள் பையிங்கில் போகிறதுனா தாராளமாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து மினிமம் 12 to 18% வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டில் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் எந்த இஷ்யூம் கிடையாது. இந்த லெவலுக்கு கீழே ரிலையன்ஸ் போனால் தான், அதாவது 1258 பிலோவில் போயிட்டு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ரிலையன்ஸ் பிரச்சனை. அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ரிலையன்ஸ் வந்துட்டு மேலே ஏறதுக்கான எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. இதே மாதிரி தான் நிஃப்டியில் நான் ட்ரேட் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் கொடுத்துருந்தேன், அது ஃபெயிலியர் ஆகிட்டு. பட் இப்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பை சொல்கிறேன், மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். இது மந்த்லி டைம் ஃப்ரேம், அக்யூரசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பி ரெடி. ஸோ இதான் இந்த வீக்கு நான் எதிர்பார்க்குறது. ஸோ ஓவரால் மார்க்கெட் லுக்கிங் குட். பட் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ரிஜெக்ஷன்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் வந்துட்டு உங்களோட ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.